மீண்டும் பள்ளிக்கு போகலாம். போலாமா? நான் படிச்ச ஸ்கூலுக்கு. இதுதான் நான் படித்த ஸ்கூல், பரமக்குடியில் இருக்கிற ஹைரத்துல் ஜமாலியா. என்னோட ஸ்கூல் லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த ஒரே ஸ்கூல் தான். நான் ஊருக்கு போயிருந்த அன்னைக்கு அந்த ஸ்கூலில் ஆனுவல் டே இருந்தது அப்படின்றனால அங்கே போயாச்சு. ஏன்னா அண்ணா பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறா, அவளும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. இந்த சாக்கை வச்சு ஸ்கூலில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஏதோ ஒரு செம்ம ஃபீல். வாய் ஃபுல்லாக பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துலலாம் அது இருந்துச்சு இல்லை, இந்த இடம் இப்படி இருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறேன். சேம் லைக் கங்கா சந்திரமுகியா மாறின தருணம் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது உள்ளுக்குள்ள போகும்போதே. ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லேட்டா தான் நாங்க போயிருந்தோம். நாங்க போயிருக்கும் போது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருந்தது. நான் உள்ள போயிட்டு ப்ரோக்ராம்லாம் பார்த்தனோ இல்லையோ, ஸ்கூல்ல தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஹாப்பியா இருந்தது ஒவ்வொரு இடத்தையும் திரும்ப நான் பார்க்கும்போது. கொஞ்ச நேரத்திலேயே டான்ஸ் ஆடின பசங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10th 12th நல்ல மார்க் எடுத்த பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆனுவல் டே அப்போ பசங்கள்லாம் முன்னாடி உட்காந்துருந்த காலம் போய் இப்போ பேரண்ட்ஸா பின்னாடி உட்காந்துருக்கோங்கிறதே ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. நாங்கெல்லாம் மொட்டை வெயில உட்காந்துருப்போம், இப்போ ஃபேன்லாம் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ தான் என் அண்ணா பொண்ணு. ஜேஆர்சியில் இருக்கிறா அப்படின்றனால இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லாம் போட்டுட்டு அவங்கள வர சொல்லியிருந்தாங்க. கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்றதுக்காக சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக. நம்மள மாதிரி நல்லவங்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா லேசான மழை வரும்ல, அது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பொடு பொடு ஒரு மழை, ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் 2 நிமிஷத்துக்கு. அந்த குட்டிக்கோன மலைக்கே சூடா சம்சா சாப்பிடணும் போல இருந்தது. அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ் நேமாக சொல்ல சொல்ல அவங்களோட ஃபேவரட் டீச்சர் நேம் வரும்போது கத்துவோம்ல, அந்த மாதிரி எல்லா பசங்களும் கத்துனாங்க. ஏன்னா இதே அட்டூழியை தான் அந்த டைமில் நாங்களும் பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஜை விட்டு வெளியில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த டென்ட் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் முன்னாடி கடை இருக்கும், மாமி கடைன்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிட்ட மெயினான ஸ்நாக்ஸ் முறுக்கும் ஊறுகாயும். இப்போ இந்த இடத்துல கடையில் கேண்டீன் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா ஷட்டில் கோர்ட் வந்து இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஜை பெருசாக ஷட்டில் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் ஆக்கிட்டாங்க. நான் இங்க 6 வருஷமா பிளேயரா இருந்திருக்கேன். நான் அவுட்டோர்ல அவ்வளோ வெயில்ல அவ்வளோ காத்துல விளையாடி இருக்கேன். இப்பெல்லாம் சூப்பரா ஆக்கி வச்சிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் பொறாமையா தான் இருந்தது, பட் இருந்தாலும் ஒரு வளர்ச்சி இருக்கணும்ல. இவர் என்னுடைய பிடி சார். நான் படிக்கிற டைம்ல இருந்து ஆனுவல் டே அன்னைக்கு ஏதாவது ஒரு சாங் இந்த சார் பாடிடுவாப்ல. ஸோ இன்னைக்கும் பாடினாப்ல, அதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்துட்டு பிடி சாரை மட்டும் பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். ஏன்னா நான் படிக்கிற டைம்ல இருந்த டீச்சர்ஸ் யாருமே பெருசா இங்க இல்லவே இல்லை, எல்லாருமே புதுசா இருக்காங்க. இந்த சார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றனால அவங்க கிட்ட மட்டும் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்கூலையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு கிளம்புனேன். ஒரு 1.5 மணி நேரம் தான் அங்கே இருந்திருப்பேன். ஆனால் அத்தனை வருஷத்தோட மெமரிஸ் எல்லாமே மைண்டில் வந்துட்டு போச்சு. நாங்கள் அங்கே படித்தது, விளையாடினது, சுற்றுனது, அரட்டடிச்சது, சிரிச்சது, அழுதது, இப்படி எல்லாம் கூடவே எல்லா ஃப்ரெண்ட்ஸோட முகமும் மைண்டில் வந்துட்டு போச்சு. நான் 2009 இந்த ஸ்கூலில் 12th முடித்தேன். இது பார்க்குற யாராவது அந்த டைமில் ஸ்கூல் முடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.